விஜய் வரணும் தான் இஷ்டம். விஜய் தான் விஜய் வரணுமா? டிவிக்கே தானே. டிவிக்கு எதனால? விஜய் தான். விஜய் தான். எதனாலக்கா? எல்லா கட்சியும் வந்தாலும் அவங்கவுங்க லாபத்துக்கு தான் அவங்க பார்ப்பாங்க. டிவிக்கே தான் ஆட்சி அமைக்கணும். எதை வச்சு நான் சொல்றீங்க? டிஎம்கே ஸ்டாலின் அவர் தான் ஆழ்வார். நிறைய பேர் விஜய்னு சொல்றாங்க. மனசுல இருக்கலாம். செஞ்சா ஒழுங்கா செய்யணும், இல்லையா விட்டுடணும். செய்யறன்ற பேர்ல என்னத்தை செய்யறாங்க சொல்லுங்க பாப்போம். டிஎம்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பயப்படுற இது கிடையாது. ஹாய் கைஸ், வெல்கம் டு அஞ்சு மீடியா. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா சைதாப்பேட்டையில் இருக்கோம். நடக்க 26 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கணும் மக்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். 26 எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. இப்போ யார் சிஎம் ஆவா? விஜய் ஆவாரா இல்ல ஸ்டாலின் ஆவாரா, எடப்பாடி ஆவாரா? யாரையுமே சொல்ல முடியலையப்பா, எல்லாம் ஒரே போட்டியா இருக்குது. எப்படி யார் வர்றாங்கன்னு சொல்ல முடியும். யார் வருவாங்க? விஜய் வரணும் தான் இஷ்டம். விஜய் தான். விஜய் வரணுமா? விஜய் வரணும் தான். எதனால பாட்டி? வந்தா எதனா செய்வார், சொல்றது என்ன அவருனா செய்வாரான்னு பார்க்கலாம். 23 கட்சி. அதிமுக 1, டிஎம்க 1, விஜய் நிற்கிறாரு. அதாவது வந்து தமிழ்நாட்டில் வந்து பால்வச்சன் ஓட்டு வந்து அவருக்கு தான் நிறைய உயம், விஜய் சாருக்கு தான் உயம். விஜய் சாருக்கு தான். ஓகே. அதாவது வந்து ரெண்டாவது வந்து டிஎம்குல வந்து ஆட்சியெலாம் பார்க்க போனால் சில பேர் வந்து டிஎம்குல இருக்கிறவங்க கட்சிக்காரனுக்கு வந்து டிஎம்குல போடுவாங்க. சரி. ஏடிஎம்குல இருக்கிறவங்க ஏடிஎம்குல போடுவாங்க. அதே ஏடிஎம்குல இருக்கிற ஆளுங்க வந்து டிஎம்குல ஓட்டு போடுறாங்க துட்டை வாங்கிக்கின்னு. ஓகேயா? ஓகே. விஜய் சார் வந்து கோடி கணக்கா எத்திக்கிறாரு பணத்தை. இந்த சீட்டு வாங்கிறதுக்கு, இந்த எலெக்ஷனுக்கு நிற்கிறதுக்கு அந்த ஒரு சின்னத்துக்கு வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்துக்கிறாரு தேர்தல் ஆணையருக்கு ஆபீசருக்கு. அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து ரெண்டாவது வந்து யானை சின்னம் கொடுத்தாங்க அவருக்கு. யானை சின்னம் ஆபீஸ் வாங்கி விசில் சின்னம் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக பார்க்கணும்னா ரீடிங்கில் வந்து விஜய் சார் தான் வருவார். ரீடிங்கில் யாரு வந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் திமுக தான் வர மாதிரி இருக்கு. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க லேடிஸுக்கு தகுந்த மாதிரி லேடிஸை கவர் பண்ணுற மாதிரி அவங்க எல்லா விஷயமும் பண்ணிட்டாங்க. ஓகேண்ணா. அதே மாதிரி இப்போ வாக்குறுதிலையும் பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால 100% அவங்க தான் வர மாதிரி இருக்காங்க. ஆனால் ஒரு சில தொகுதியில் இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த முதலியார் என்னன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்க தனிச்சு போட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா சம் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ ஈரோடு கிழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரே நாளில் மட்டும் 500 பேர் வந்து நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 500 பேர் நாமினேஷன் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 60,000 ஓட்டு இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் நம்ம ஜாதி வாரியாக கணக்கு எடுத்தால் தான் தெரியும். எடுக்காமல் இப்போ நீங்கள் சொல்லலாம் என் ஊரில் என் ஜாதி ஆளுங்க நிறையா இருக்காங்க அது மாதிரியா நான் அவங்க சொல்கிறேன். ஆனால் அந்த பக்கம்லாம் அதிகமாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஈரோடு, திருச்செங்கோடு, நாமக்கல் இது மாதிரி ஏரியாலாம் முதலியாரங்களுக்கு கொஞ்சம் அதிகமான வேல்யூட்டி இருக்குது. அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் 2 கட்சியுமே சீட்டு கொடுக்கல அவங்களுக்கு. அதனால் அவங்க வேதனைப்பட்டு நிற்கிறாங்க. அந்த மாதிரி தொகுதியில் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டஃபா. டிவிக்கே தானே. டிவிக்கு எதனால? டிவிக்கே வந்தா எல்லாருமே ஆட்சி செய்யறாங்க. எல்லா ஆட்சியும் ஒழுங்கா இல்ல. இப்போதைக்கு பண்ண ஆட்சி எதுவுமே இப்போ ஒழுங்கா இல்ல. இப்ப இவரு புதுசா வந்திருக்காரு, இவர் எப்படி பண்றாரு பாக்கலாம். அதனால டிவிக்கு வேலைக்கு ஆகாது. ஸ்டாலினும் வேலைக்கு ஆகாது. ஜெயலலிதா தான் வரும். ஜெயலலிதா தான். ஆமா. ஏன்னு கேட்டா இத்தனை வருஷமா இவங்க ஆடிட்டாங்க. எல்லாருக்கும் வீடு கட்டித்தரேன்ட்டு யாருக்கும் வீடும் கட்டி கொடுக்கறது இல்லை. புரியுதா? வீடு கட்டி கொடுக்கறது இல்லை. சும்மா இப்போ வந்து ரோடை போட்டுக்கினே அங்கங்கே காவல் நோண்டிக்கினே இது பண்ணின்னு இருக்கிறானுங்க. இல்லை, எங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா போது ஜெயலலிதா கட்சி வந்தால் தான் எங்களுக்கு எதனா ஒன்று நல்லது பிறக்கும். இப்போ அதிமுகல இருந்து செங்கோட்டையன் வெளியே போயிட்டு விஜய் கட்சியில் இணைஞ்சிருக்காருல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவனுங்க வந்து சும்மா அவரு இருந்தே இருக்காரு செங்கோட்டையன். ஆமா. அது வந்து சும்மா போயிட்டு அப்படியே இது. அப்புறம் இந்த ஆட்சி வந்ததுன்னா இந்த ஆட்சிக்கு வந்துருவாங்க. புரியுதா? அப்புறம் இது அவங்க இவங்க சொல்றாங்கல்ல, எல்லாம் இருக்கிறது 2 கட்சி தான். ஒண்ணு ஸ்டாலின் திமுக, இன்னொன்னு அதிமுக. அவ்வளவுதான். விஜய் தான். விஜய் தான். எதனாலக்கா? எதனாலனா இவர் ஆட்சி 7 வருஷமா ஆண்டாரு, ஒன்றும் இல்லை. ஏன்னா விலைவாசி எல்லாமே ஒரு இதாகி போச்சு. பொண்ணுங்க, குழந்தைங்க, பொம்பளைங்க எல்லாம் எதுவுமே இல்லை.
காய்கறி விலை கேஸ் விலை எல்லாம் ஏறி போச்சு. அதனால விஜய் வந்து இவர் வந்து ஆண்டட்டும். இவரும் ஒரு 5 வருஷம் பார்த்தானே இவரையும் பார்க்கலாம்ல. இவர் ஆண்டது போயுது, இப்போ இவர் ஆண்டது இவர் என்ன செய்யறாருன்னு பார்க்கலாமே. அதுதான். எவ்வளோ படிச்சுக்கிற செல்லம்? நான் படிச்சிருக்கேன், டிகிரி வாங்கியிருக்கேன் நான். எல்லாரோட ஃபஸ்ட்டு கடவுள் நம்பு, அதுக்கப்புறம் தாய் தோப்பன் தான். எல்லா கட்சியும் வந்தாலும் அவங்கவுங்க லாபத்துக்கு தான் அவங்க பார்ப்பாங்க. லாபத்து வாழ்க்கை நம்ம கையில் எதுவும் இல்லை. இப்போ நீ பேசுகிற நான் பேசுகிறேன், நாளைக்கு நம்ம இருக்கிறாங்களா இல்லையா நம்மளுக்கே நம்பிக்கை இல்லை. புரிஞ்சுதா? இப்போ நீ இவ்வளோ படுறன்னா மற்றவங்களுக்காக கஷ்டப்படுற, உனக்காக நீ கஷ்டப்படல. மற்றவங்களுக்காக நீ கஷ்டப்படுற. வாழ்க்கையில் யாரும் முன்னுக்கு எடுத்துன்னு வரமாட்டாங்க. உனக்கு நேரம் இருந்தால் வேலை வைப்பாங்க. அந்த வேலை முஷ்டாக்கா நீ யாரோ நான் யாரோ. அவர் தான் சொல்றாங்க எல்லாம் சைதாப்பேட்டை மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் விஜய் டிவிக்கே தான் ஆட்சி அமைக்கணும்னு நான் நினைக்கிறேன். எதை வச்சு நான் சொல்றீங்க? இல்லை, மாற்று தேவை. இப்போ நிறைய பேர் சொல்றாங்க இந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, திமுக ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. திமுக ஆட்சி அப்படி இல்லை. என்ன சொல்றது, 50 வருஷம் ஆட்சின்றாங்க. இப்படியே தான் இருக்கிறோம், நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கிறோம். ஒரு மாற்றம் கிடையாது. ஒரு மாற்றம் வேணும்னா தளபதி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எல்லாமே அடிப்படை, அந்த அடிப்படையை கரெக்டாக பண்ணாவே எல்லாமே கரெக்டாக நடக்கும். அந்த அடிப்படை வந்து என்ன சொல்கிறது, அதுதான்னு யாரும் கேட்கறது இல்லை. முதல்ல வந்து குடிநீர், இந்த ரோடு வசதி, லைட்டு, போக்குவரத்து, இந்த மாதிரி சில விஷயங்களில் தான் எல்லாம். இப்போ அரசியல்வாதி நம்ம கேட்குறோன்னா சாப்பாடு போடுங்க, எனக்கு துணிமணி எடுத்து கொடுங்கன்னு நம்ம கேட்கறது இல்லை. நம்மளுக்கு அடிப்படை வசதிக்கு தான் அரசாங்கமே இருக்குது. அந்த அடிப்படை வசதியை கரெக்டாக பண்ணுறேன்னு நினைக்கிறாரு, வருவாருன்னு நான் நினைக்கிறேன். திமுக ஆட்சி வந்தாலும் வேஸ்ட் தான். விஜய் புதுசாக வர்றாரு. அவர் ஆட்சி வந்து 2 பேருமே, எடப்பாடியும் இப்படி தான் செய்கிறாரு, முக ஸ்டாலின் இப்படி தான் செய்கிறாரு. புதுசாக வரவங்க வந்து செய்வாங்கன்னு மக்கள் ஓட்டு போடாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய்க்கு வந்து இளைஞர் ஓட்டு தான். மற்றபடி இந்த பெரியவங்க, தாத்தா பாட்டி அவங்க ஓட்டுலாம் வந்து ரெட்டையில எல்லாம் உதயசூரியன் தான். யார் வந்தாலும் ஊயலாட்சி தான். இப்போ சிஎம் ஆவாரா விஜய்? கன்ஃபார்ம் ஆக மாட்டார். திமுக தான் ஆட்சி அமைக்குமா? அது ஒன்றா கன்ஃபார்ம். ஏன்னா கூட்டணி அவங்களுக்கு அதிகமாக இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இவங்க சைடு கூட்டணி கிடையாது. அதனால வந்து விஜய் வேணா அடுத்த வருஷம் வேணா வாய்ப்பு உண்டு. அரசியல் அடுத்த வாட்டி வாய்ப்பு உண்டு. இந்த வாட்டி வாய்ப்பு கிடையாது. இல்ல எதிர்கட்சியாச்சும் உட்காருவாரா? எதிர்கட்சி சான்ஸ் அதுக்கும் கிடையாது. இளைஞர் ஓட்டு மட்டும் தான். மற்றபடி எதிர்கட்சி யாரா இருக்கும்னு கணிக்கிறீங்க? இப்போ சிஎம் ஸ்டாலின், ஒன்னு எடப்பாடி, ஒண்ணு ஸ்டாலின். இவங்க 2 பேருக்குள்ள தான் போட்டி வரும். எதிர்கட்சியோ உட்காந்தாலும் இவங்க தான் உட்காருவாங்க. சிஎம் ஆனாலும் இவங்க 2 பேர்ல தான் உட்காருவாங்க. புதுசா வந்து இவர் ஆள முடியாது. வந்து அவரு இன்னைக்கு இருக்கிற ஒரு தலைவர். அந்த தலைவர் வந்து இன்னைக்கு ஆட்சி ஆண்டுன்னு தான் இருக்காரு. நாட்டு மக்களுக்கு நல்லதான் செஞ்சுன்னு இருக்காரு. ஒன்று, யாருக்கும் ஏதோ கெடுதல் பண்ணல, அவர் நல்லதான் பண்ணின்னு இருக்காரு. ஒன்று, இன்னைக்கும் அவரே வந்து ஆட்சியை ஆளணும். டிஎம்கே ஸ்டாலின் அவர் தான் ஆழ்வார். நிறைய பேர் விஜய்ன்னு சொல்றாங்க. மனசுல இருக்கலாம். ஆனால் விஜய் வந்து எவ்வளோ உதவி மக்களுக்கு எல்லாருக்கும் பண்றாரு அவரும். ஆனா என் மனசுல படுது, அவரும் நல்லவர் தான். யாரே விஜய் நல்லதான் செய்யறாரு. அவரும் இதான் போட லேட்டஸ்டா எவ்வளோ பிரச்சனை நினச்சி மீட்டிங்கில் போட்டாரு. எவ்வளோ உயிர் இழப்புக்கு எல்லாம் பணத்தை வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணாரு. அவங்களெல்லாம் காப்பாற்றினாரு. எல்லாருக்கும் நல்லதான் பண்ணாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரை கூட வரலாம். யாரு? விஜய் கூட வரலாம். வரலாம் நிச்சயமாக. இந்த பிரியன்றதை ஒழிக்கணும். பிரிகிறவர்களே நாடு உருப்படாது. என்னைக்கு இந்த அரசியலில் பிரியன்னு வந்துச்சோ, என்னப்போ யார் வந்தாலே நல்லது செய்ய மாட்டாங்க. அவன் கொள்ளடி தான். நீ நாடு வந்து 10 லட்சம் கோடி கட்டத்தில் இருக்குது. இதெல்லாம் எவன் தலைமையில வருது? பிரிய ஒழிச்சா நாடு இல்லை. பிரிய இல்லாத அவன் நிற்கிறானா அவனுக்கு நான் ஓட்டு போடுறேன். எப்பவுமே நான் நோட்டாக்கு தான் ஓட்டு போட்டுன்னு வரேன். இது வரையிலையும் நான் யாருக்கும் ஓட்டு போட்டது இல்லை. பிரிய ஒளி நல்லதை செய். கல்விக்கு முக்கியம் கொடு. ஹாஸ்பிட்டலு மக்களுக்கு நல்லதை கொடு. இது பிரிய இல்லாத என்னைக்கு ஓட்டு போடுறேனோ அப்போ எவன் சொல்கிறானோ அவனுக்கு நான் போடுறேன். பிரிய ஒழிக்கணும். பிரிய இல்லாத இருந்தால் நாடு என்ன சேமமாக இருக்கு. ஆட்சி அமைக்கும். எனக்கு என்னன்னா, மகளிர் தொகை போடுறேன், நாங்கள் போடல, எனக்கெல்லாம் வரல, ரொம்ப பேருக்கு வரல. வந்து ஒரு சேவை செய்கிறாங்கன்னா எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். அது ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு வரல. நானும் வீட்டு வேலை செய்கிறேன்னா, நானும் கஷ்டப்படுறேன்னா தான். எனக்கு சுத்தமாக வரல. எங்கள் வீட்டுக்காருக்கு 75 வயசாயிட்டு, அவருக்கு முதியோர் காசு எழுதி போட்டோம், அவருக்கும் வரல. அப்புறம் என்ன சார் இது சொல்லுங்கள் நீங்களே. நான் முடியாதவன் தானே, எனக்கு என்ன இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு இந்த 1000 ரூபா பணம் வரவே இல்லை.
வரலையா 3 வாட்டி எழுதி போட்டு 3 வாட்டியும் வரல. உங்களுக்கு வரல ஆயிரம் வரவே இல்லை. எங்க வீட்டுக்காரையும் எழுதி போட்டாரு. அவருக்கு 75 வயசு, சுகர் வந்து வீட்டுல கிடக்குறாரு, அவருக்கும் வரல. அப்ப எப்படி சார் அது நல்லா இருக்குதா சொல்லுங்க பாப்போம். செஞ்சா ஒழுங்கா செய்யணும், இல்லையா விட்டுடணும். செய்யறன்ற பேர்ல என்னத்த செய்யறாங்க சொல்லுங்க பாப்போம், நீங்களே சொல்லுங்க. மனசு ரொம்ப வலிக்குது சார். திமுகவை தவிர வேற வாய்ப்பே இல்லைங்க எதுக்கும். திமுகவை தவிர வேற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா டிஎம்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பயப்படுற இது கிடையாது. ஓகே. ஆதி காலத்துலேருந்தே அதாவது 1932லேருந்தே அது வந்து நீதி கட்சியாக இருந்து அதுக்கப்புறம் திக ஆகி திமுக ஆகியிருக்கு. அதை நான் வந்து கலைஞரை நிசா காலத்தில் அவர் வீட்லேயே போய் பார்த்துட்டு வந்தேன். நீங்க பாத்திருக்கீங்க கலைஞர் அந்த நிசா காலத்துல? ஆமாம், பராங்குசம்னு ஒரு எம்எல்சி இருந்தார். அவருடைய சன்னு பேர் செல்வராஜன் பேர். அதாவது அவர் தமிழுக்காக தான் அதை அவருடைய விடாப்பிடியாக தமிழங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறதுனால 3 வாட்டி அவங்க டிஸ்மிஸ் பண்ணாங்க அந்த கவர்மெண்ட். 2 வாட்டி கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அப்போ கூட அவர் அதை பற்றி கவலைப்படல. நம்பர் 1 விஜய் சிஎம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுக அதிமுகன்றது சிங்கத்துக்கிட்ட தப்பிச்சு புலி வாயில ஓடணும். புலிகிட்ட தப்பிச்சா சிங்கத்து வாயில் தான் ஓடணும். தமிழர்களுடைய தலையெழுத்து. ஆட்சி முடிய போது எந்த காட்சி வரப்போகுதுன்னு தெரியல. விஜய் பிளஸ்ல யார் இருந்தாலும் நம்ம சான்ஸ் கொடுக்கணும் தான் நம்ம யோசிப்போம். ஏன்னா 10 இயர்ஸ் அவங்க என்ன பண்ணாங்க? எனக்கு திமுகவே ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும். மகளிருக்குலாம் நல்லா பண்றாங்க, ஃப்ரீ பஸ்லாம் பண்றாங்க. ஓகே. எங்களுக்கு வந்து முஸ்லீம் வந்து அவங்க மதிக்கிறவங்க. டிஎம்கே டிஎம்கே தான் எங்களை ரொம்ப மதிக்கிறவங்க.